காலையிலிருந்து மக்கள் சாரியாக வந்து வாக்களிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்போது நானே வந்து வரிசையில் 1 மணி நேரம் காத்திருந்தேன். அதில் ஒன்றும் மகிழ்ச்சி தான். அதாவது இந்த அளவிற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்கிற போது பரவசமாக இருக்கின்றது. ஆக வாக்குச்சாவடி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருடைய வாக்குக்கும் ஒன்று என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். 1 vote 1 value. அது வாக்குச்சாவடி வாசலிலே இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வாக்குப்பதிவாகின்ற இந்த வேகத்தில் பார்த்தால் சற்றேறக்குறைய 80-85 விழுக்காடுகளை தாண்டி நிச்சயமாக பதிவாகும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இது ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. இளைஞர்களிடமிருந்து முதியவர்கள் வரை, மாற்றுத்திறனாளிகள் உட்பட எல்லோரும் வந்து நின்று வாக்களிப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்திய நாடு உலகத்தின் தலைசிறந்த முதல் ஜனநாயகம், பெரிய ஜனநாயகம் என்று பெயர் பெற்றது. அதன் அடையாளம் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த தேர்தலில் எதிரொலிக்கின்றது. நல்ல தீர்ப்பு வரும். இப்போ நடிகர் விஜய் வந்து கிழக்கில் போட்டியிடுறாரு. அவருடைய இந்த அரசியல் பயணம் பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நின்று தான் பேச முடியும். தேர்தல் என்று சொன்னால் பலரும் போட்டியிடத்தான் செய்வார்கள். தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள் மக்கள். நம்பிக்கையோடு இருப்போம். நல்ல தீர்ப்பு வரும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க. இளைஞர்களுடைய வாக்கு வந்து சிதறும், அதுதான் இந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்குங்கிறாங்க இந்த எலெக்ஷனில். சிதறும் என்று நீங்கள் கற்பனை செய்து சொல்கிறீர்கள். எங்களிடம் இருக்கிற வாக்குகள் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. எங்களுடைய திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. முதலமைச்சருடைய அறிக்கைகள், எங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் மக்கள் ஈர்க்கின்ற அளவிற்கு இருந்தது. மிகுந்த நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறோம். தேர்தலில் என்பது நீங்கள் சொல்வதைப் போல் போட்டி நிறைய இருக்கலாம். ஆனாலும் கூட யார் எவர் எப்படி என்பதை இவ்வளவு நாளும் வெறும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் சமூக வலைத்தளங்களின் வாயிலாக, தொலைக்காட்சிகளின் வாயிலாக, பல்வேறு விவாதங்களின் வாயிலாக, அறிக்கைகளின் மூலமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் அந்த அடிப்படையில் எடை போட்டு இவர் எப்படி என்பதை எடை போட்டு பார்த்து நிச்சயமாக நல்ல தீர்ப்பு தருவார்கள்.